மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம் வந்து நமஸ்கார் சேவல்முட்டி சேவல்ஸ்க்காக நான் உங்கள் ஓவிக்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, தேங்காய் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசும்பால் அல்ல வந்து சீம்பால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எருமை மாட்டு சீம்பால் அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் தேங்காய் சீம்பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து தேங்காய் இருக்குல்ல, நம்ம கோகனட் இருக்குல்ல, தேங்காய் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய போது அந்த முளைப்பு வரும், அதாவது அந்த துளிர் விடும். இந்த துளிர் விடும்போது அந்த தேங்காயை உடைச்சா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த தேங்காயே வந்து சீம்பால் மாதிரி கிடைக்கும். நம்ம நார்மலாக இந்த தேங்காய் சாப்பிட்றோம்ல, அதே வந்து சீம்பால் வடிவில் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சீம்பால்னு சொல்கிறாங்க. இது நிறைய இடத்துல கிடைக்காது. ஏன்னா முளைக்கக்கூடிய இந்த தேங்காய் வந்து நிறைய பிடுங்கி விற்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து பிஸ்னஸாகவும் வந்து விவசாயிகள் பண்ணுறாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீம்பாலை, அதாவது இந்த முளைக்கக்கூடிய இந்த சீம்பாலை வந்து பார்த்திங்கன்னா 4,50 ரூபா, 3,50 ரூபா, 5,50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி விற்கிறாங்க. இது ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ எல்லா ஏரியாவிலும் கிடைக்குமான்னு தெரில. ஸோ ரொம்ப ரேராக கிடைக்கும். இது வந்து நாங்கள் இப்போ ஆட்டையம்பட்டி, சேலம் மாவட்டம் ஆட்டையம்பட்டி மார்க்கெட்டில் நாங்கள் வாங்குவோம். ஸோ சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்சர் மாதிரியான விஷயத்தை குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய அந்த வலி, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வயிற்று வலி இருக்குல்ல, அதையும் குணப்படுத்துறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை, அதுவும் வயிறு சார்ந்த புண் சார்ந்த வலிகள் சார்ந்த விஷயங்களை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இது வந்து கிடைச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டது அந்த ஞாபகத்தை மறுபடியும் வந்து நினச்சி பார்க்குறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? ஏற்கனவே சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் புதுசாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல் செட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.